இங்க கலிபோர்னியால எஸ்பெஷலி வந்து மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி இருந்த சில இடத்துலலாம் நம்ம ஒர்க் பண்ற என்டையர் டீமே வந்து தமிழ் மக்களா மட்டுமே எல்லாம் இருந்திருக்காங்க. So how do you see, I mean, like, opportunities for, especially for IT ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வழியா வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மாஸ்டர்ஸ் டிகிரி adds a lot of value to your profile. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் there is the job opportunity are there. கலிபோர்னியா மாதிரி இடத்துல வந்து since this is the heart of Silicon Valley, எல்லா நீங்க தடிக்கு விழுந்தீங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. So the opportunities are very high. That finding a job comparatively should be easier here in California than other places. Any other place. Because I heard that companies like Google or bigger companies, they don't even look at நீ என்ன டிகிரி வச்சிருக்கேன்னு கூட பார்க்க மாட்டாங்க, ஆனா என்ன ஸ்கில் இருக்கும் அப்படிங்கறது தான். 100%. நான் முதல்ல இங்க யுஎஸ் வந்ததுக்கு அப்புறம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கே நம்மளோட ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர், ஆக்சுவலா அவரும் அவங்க பொண்ணும் ஆக்சுவலா அவங்க ரியலாவே தே டு a குட் ஜாப். கார்த்திகேயன் சார் இஸ் ஆன் லைன். ஆக்சுவலா அவர் வந்து இந்தியாவில் கிராஜுவேட் பண்ணிட்டு யூஎஸ்ல மாஸ்டர் பண்ணியிருக்காரு. நான் சொல்றதோட அவர்கிட்டே கேட்போம். சார், உங்களை பத்தி கொஞ்சம் பிரீஃபா. இந்த சேனலோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, வி வாண்ட் டு சப்போர்ட் Tier 2, Tier 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, பிகாஸ் அவங்களோட பர்செப்ஷன் என்னன்னா, இங்கிலீஷ் நல்லா பேசணும், ஆர் பணம் நிறையா இருக்கணும், ஆர் மார்க் நிறையா இருக்கணும், அவங்க தான் மாஸ்டர்ஸ்க்கு அப்ராட் போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பர்செப்ஷன்ல நீங்க உங்களோட ஸ்டோரிஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படி வந்து நீங்க எங்க அண்டர் கிராஜுவேட் பண்ணீங்க தமிழ்நாட்டில், மாஸ்டர்ஸ்க்கு எங்க யூஎஸ்ல பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலா So first of all, thank you for having me on this show. It is so nice to share my experience for இப்போ aspiring ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து முதல்ல இந்த ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் சொன்னீங்கன்னா, ஃபேமஸும் கிடையாது, இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது. ஏதோ சும்மா ஜாலியா இன்ஸ்டால போட்டுட்டு இருக்கேன் வீடியோஸ் அண்ட் தென் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். பட் அது எல்லாமே ஆன் த சைடு தான். பிரைமரி மெயின் ஜாப் வந்து ஐ எம் அன் இன்ஜினியர். இங்கேயும் நானும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து 2004 எம்எஸ்க்காக யூஎஸ் வந்தேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, நான் இன்ஜினியரிங் வந்து சென்னையில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் பிஇசி முடித்தேன். ஓகே. முடிச்சுட்டு ஜிஆர்இ டோஃபல் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இங்கே ஒரு 5-6 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி இங்கே வந்தேன். இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்சஸ் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி, கேயூ. அங்கே வந்து மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல்னா நம்ம ஊர் ஈஸியும் இதுல கவர்டு. ஏன்னா இந்த ஊர்ல ஈஸின்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. தே ஜஸ்ட் கால் இட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் விச் கவர்ஸ் எவ்ரி திங். அது அங்க 1 year படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ மூவ் டு கிளீவ்லண்ட், ஒஹாயோ, கிளீவ்லண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு. ஐ ஹேட் அ 1 year இன்டர்ன்ஷிப் கிடைச்சது எனக்கு கிளீவ்லண்ட்ல. ஸோ நான் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிட்டு சைடில் படிச்சுட்டு ரெண்டுத்தையும் ஐ வாஸ் டூயிங். ஸோ ஐ மூவ் டு கிளீவ்லண்ட். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நான் கலிஃபோர்னியா மூவ் பண்ணி இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கேன். ஐடியில் ஃபுல் டைம் ஒர்க் இன் ஐடி அண்ட் சைடில் இந்த மாதிரி ஏதாவது. ஓகே, குட் சார். ஒரு குட் நியூஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஆர்எம்கேன்னு சொன்னீங்க. ஆர்எம்கேல வி ஹேவ் சம்திங் கால் ஜிசெல், குளோபல் எஜுகேஷன் செல்னு இப்போ ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்எம்கே, அதுவும் ஆர்எம்கே இஸ் நோன் ஃபார் கோயிங் எக்ஸ்பெஷலாக யூஎஸ் தான் ஆக்சுவலாக, பிகாஸ் லாட் ஆஃப் தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஆமா ஆமா. ஆனா நான் படிச்ச டைம் வந்து அப்பதான் காலேஜ் ஆரம்பிச்சு 4-5 yearsல நான் ஜாயின் பண்ணேன். வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த காலேஜ் பிகினிங். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம அண்ட் நம்ம ஐ மீன் வி ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிங் இன் அதர் ஏரியாஸ் ஆல்சோ. ஓகே சார், ஜென்ரல் பர்செப்ஷன் அது நீங்கள் வந்து ஐ மீன் ரொம்ப நாள் முன்னாடியே போயிட்டீங்க. 2004 யூ ஆர் சேயிங் இட் ஆக்சுவலா. ஓகே, ட்ரெண்ட் இஸ் நவ் சேஞ்ச்டு. அந்த டைம்ல போறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலா. அதாவது வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் 13.34 lakh ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. அண்ட் ப்ரெடிக்ஷன் இஸ் நெக்ஸ்ட் இயர், யூஎஸ் மட்டும் இல்லை சார், வேர்ல்டு வைட் ஆக்சுவலா, வேர்ல்டு வைட். ஓகே, ஸோ ஐ மீன் ரஃப்லி ஐ மீன் அண்ட் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி அப்ராட் ஏதாவது ஒரு கண்ட்ரியை லுக் பண்றாங்க. பிக் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். கனடா இருந்தது, இப்போ ஐ மீன் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சேலஞ்ச் கனடா இஸ் நாட் மச். யூகே அண்ட் ஆஸ்திரேலியா, இதுதான் நம்ம ஐ மீன் இப்போ வந்து ஜெர்மனி இஸ் டேக்கிங் ஓவர் தட் பிளேஸ் ஆஃப் கனடான்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து பிக் 4னு சொல்லுவோம். அதாவது மேஜர் நம்பர், ஒரு 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்
அவுட் ஆஃப் தட் 13 lakhsல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போனதில் ஒரு 65 to 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோஸ் இந்த 4 countryக்கு தான் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே. ஹவு டு யூ see that? ஐ மீன் லைக் உங்க இதில் மேபி நீங்கள் போன டைமில் நிறைய கஷ்டம் இருக்கலாம். இப்போ வந்து ப்ராசஸ் ஆர் ஆல்சோ நாட் தட் டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ see சார்? பிகாஸ் நீங்கள் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா there will be a lot of IT, like especially a lot of Indians also will be there actually. இங்க கலிபோர்னியால எஸ்பெஷலி வந்து மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான். மெஜாரிட்டி இந்தியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இந்தியன்ஸ். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி இருந்த சில இடத்துல எல்லாம் நம்ம ஒர்க் பண்ற என்டையர் டீமே வந்து தமிழ் மக்களா மட்டுமே எல்லாம் இருந்திருக்காங்க. ஓ, தட்ஸ் கிரேட். டீம்ல ஆல் த டீம்மேட்ஸ், மேனேஜர், டைரக்டர், விபி லெவலுக்கு பாத்தீங்கன்னா அந்த என்டையர் செயின் ஆஃப் பீப்புள் வில் பி ஜஸ்ட் தமிழ் பீப்புள். தமிழ் பீப்புள். ஓகே. ஸோ அப்படிலாம் கூட ஸோ இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க. ஆமா, அதாவது 2 ஸ்டேட் ஆஸ் பர் த ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட் அதிகம் இந்தியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டெக்சஸ், ஐ திங்க் நெக்ஸ்ட் வந்து கலிபோர்னியான்னு நினைக்கிறேன். ரெண்டுமே. அண்ட் கலிபோர்னியா இஸ் த சிலிகான் வேலி. யூ ஹேவ் ஆல் த ஸ்டார்ட் அப்ஸ், மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்க தான். So obviously Indian population is also high. Is very high actually. Okay. So generally ஒரு I mean there will be a cultural challenge இருக்கும். ஒரு இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஐ மீன் உட்காந்த இடத்துல இருந்து தோசை கேட்போம் மாட்டேன், காஃபி டம்ளர் கூட எடுத்து போட மாட்டோம். ஐ மீன் அங்க வந்து மாஸ்டர்ஸ் போனாங்கன்னா டு a greater extent they have to do everything on their own. அத பத்தி கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்க. அது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நிறைய மாறி இருக்கா. எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி டெக்சஸ் அண்ட் கலிபோர்னியா எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. தமிழ் படம்லாம் எல்லாமே பிரிட்டி மச் வாரம் இங்க எவ்ரி ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிடும். ஸோ அந்த விதத்துல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் டிபெண்டிங் ஆன் எந்த காலேஜுக்கு நீங்க போறீங்க, எந்த யூஎஸ்ல எந்த ஸ்டேட்டுக்கு போறீங்கன்றத பொறுத்து தட் வில் சேஞ்ச். இப்போ நான் முதல்ல கேன்சஸ் வந்தப்போ அண்ட் 2004ன்றதுனாலலாம் ரொம்ப எக்ஸ்போஷர்லாம் கம்மி தான். அப்பெல்லாம் வாட்ஸ்அப் கூட கிடையாது. நம்ம இங்கேருந்து இந்தியாவுக்கு கால் பண்ணோம்னாலே ஒரு காலிங் கார்டு வாங்கி அதுல ஒரு நம்பர் போட்டு அந்த மாதிரிலாம் தான் பேசணும். பட் நவ் இட் ஹஸ் ஆல் சேஞ்ச். பட் ஃபியூ திங்ஸ் தட் ஹேவன்ட் லைக் தட் ஹாசன்ட் சேஞ்ச்ட் என்னன்னா, யூஎஸ்ல வந்து சிங்க்ல டேப் திறந்து, கிச்சன் சிங்க்ல டேப்பை திறந்து அப்படியே தண்ணியை குடிச்சு குடிக்கலாம். கரெக்ட். இது வந்து எனக்கு பயங்கரமான கல்ச்சர் ஷாக். நான் முதல்ல அமெரிக்கா வந்து இறங்கி ஒரு சீனியர் என்னோட ஒரு அங்க இந்தியன் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் எவ்ரி காலேஜ்ல இருக்கும். அவங்க தான் நம்மள ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் அவங்க வீட்டுல தங்க வச்சு அதுக்கப்புறம் நம்மளே வாடகைக்கு வீடு எல்லாம் பார்த்து அப்புறம் போனோம். அந்த ஒரு சீனியர் வீட்டுல தங்கும் போது நான் வீட்டுக்குள்ள முதல்ல வந்து குடிக்க தண்ணி கிடைக்குமான்னா அந்த கிச்சன் சிங்க்ல புடிச்சு குடினாங்க. எனக்கா என்னடா நம்ம ஊர்ல அக்வா கார்டை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஃபில்டர்ல ஊத்தி குடிப்போம், இல்ல கேன் தண்ணி வாங்கி குடிப்போம். இங்க கிச்சன் சிங்க் நம்மள ராகிங் பண்றாங்கன்னு நினைச்சிட்டேன் நான். இதை எப்படி குடி, நான் தண்ணியை குடிக்கல. அப்புறம் பக்கத்துல நடந்து போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கடையில வாங்கி குடிச்சேன். பட் அப்புறம் வந்து பார்த்தா கிச்சன் தண்ணி அப்படியே சிங்க்ல டேப், பாத்ரூம் டேப்ல புடிச்சு குடிக்கிறது இஸ் நார்மல் பிகாஸ் த வாட்டர் இஸ் சோ பியூர். கரெக்ட். இந்த சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு there is a lot of cultural shock. நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ரேண்டமா எதிர்க்க வர வெள்ளக்காரங்க ஹாய் ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், ஹவுஸ் இட் கோயிங் அதெல்லாம் கேட்பாங்க. நமக்கு வந்து நம்ம ஊர்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசாத, எவனாவது ரோட்ல பார்த்து சிரிச்சான்னா ஜாக்கிரதையா அறி, அந்த மைண்ட் செட்லயே வளர்ந்துட்டு திடீர்னு நீங்க தெருவுல போறவங்கலாம் ஹாய் ஹலோங்கிறது வந்து நமக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜர் விஷயத்துல கல்ச்சர் ஷாக் விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்திலேயே there is a lot of cultural shift. கரெக்ட். for us to get adjusted. ஃப்ளோரிங் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கார்பெட் ஃப்ளோரிங் இருக்கும். we are not used to carpet floors. இல்லை உட்டன் ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டவ் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வா இருக்கும். அது எல்லாமே அந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ they have to ப்ராப்ளம் ஐ மீன் இப்போ நிறைய there are option where they can ஒரு யூடியூபை பார்த்தோ ஆர் லைக் நிறைய வீடியோஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. கரெக்ட். ஸோ அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசோர்சஸ் ஆல்சோ. அண்ட் இதெல்லாம் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபன், ரைட்? ஏன்னா நீங்க ஒரு வேற ஊருக்கு வரும்போது திருப்பி அப்படியே நம்ம ஊரோட ஜெராக்ஸ் காப்பியா இருந்ததுன்னா நம்ம ஒரு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த எக்ஸைட்மெண்ட், பார்ட் ஆஃப் லேர்னிங் நியூ கல்ச்சர், அடாப்டிங் டு அ நியூ பிளேஸ். தட் இஸ் ஹவ் யூ மேக் இட் என்ஜாயபிள் ஆல்சோ. ஆமா. ஒன்லி ஒன் குவாலிட்டி வி மஸ்ட் ஹேவ். ஐ மீன் லைக் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உண்டான அந்த ஆட்டிடியூட மட்டும் இருந்தானா போதும். அதுவும் அந்த ஆட்டிடியூட் இல்லனாலும் ஒரு வாரத்துல வந்துரும் அந்த ஆட்டிடியூட். ஓகே, ஆப்வியஸா ஐ மீன் யூ பீன் ஃபோர்ஸ்ட் டு லேர்ன் அதர்வைஸ். ஆக்சுவலி அண்டர் கிராஜுவேட் வரது ஐ மீன் எவ்வளவு பேரால அஃபோர்ட் பண்ண முடியும்னு தெரியாது. அதனால ஐ வில் ஆல்வேஸ் டெல் them you look for மாஸ்டர்ஸ்க்கு you can look for abroad ன்னு சொல்றேன். ஏன்னா அண்டர் கிராஜுவேட் போனா nothing less than 1.5 crores ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இன்னைக்கு வந்து லாஸ்ட்ல ஒரு சின்ன டேட்டா என்ன சொல்லுதுன்னா
ஆல்மோஸ்ட் இந்த 13.34 lakhsல ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போறாங்க ஆக்சுவலா. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு செலவு பண்றதுக்கு கவலையப்பட மாட்டோம்னா படிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு கவலையப்பட மாட்டோம். எவ்வளவு வேணா கொடுப்போம் ஆக்சுவலா. மற்ற எல்லா விஷயத்தையும் கட் பண்ணுவோம், ஆனா படிக்கிறதுக்கு கட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அவங்க தான் போறாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா யூஜி அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இன்னும் ஆக்சுவலா. பட் மாஸ்டர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இன்னொன்று ஒரு சேலஞ்ச் என்னன்னா அண்டர் கிராஜுவேட்ல வந்து 17 இயர்ஸ்லயே வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில போகணும். எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்க வந்து ஒரு கல்ச்சுரலா வந்து எவ்ரிபடி பார்ட் டைம் பார்ப்பாங்க. கரெக்டா சார்? அதை பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுவும் வந்து ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறம் நம்மளே தான் வீட்டு வாடகை பே பண்ணணும், நம்மளே தான் சாப்பாடு வாங்குறது எல்லாமே நம்மளே தான் பார்த்துக்கிறோம். ரூம்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் சேர்ந்து இருக்கலாம், இல்லை ரூம்மேட்ஸ் கண்டுபிடிச்சு. ஸோ இந்த பார்ட் டைம் ஒர்க் வந்து பிளேஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட் லைஃப். ஸோ இப்போ அதில் வந்து பார்ட் டைமில் வந்து காலேஜ்லேயே பார்ட் டைம் கிடைக்கும். ரிசர்ச் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் அண்டர் கிராஜுவேட்டில் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக போகலாம், இல்லை ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போகலாம். டீச்சிங் அசிஸ்டண்ட்னா இங்கே நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட் பசங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறதுனா மேஜர் கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. லேப், கம்ப்யூட்டர் லேப்ல ஹெல்ப் பண்றது, கெமிஸ்ட்ரி லேப்ல அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் ஹெல்ப், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க், இல்ல ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு. அதுக்கு வந்து they will pay you a good stipend. அந்த ஸ்டைஃபண்ட் மாதிரி பே பண்றதே வந்து இட் வில் கவர் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கான செலவையும் எடுத்துட்டு கொஞ்சம் நீங்க ஃபீஸுக்கும் அதுல இருந்தே கொடுக்கலாம். சில காலேஜஸ்ல வந்து மொத்த ஃபீஸையும் காலேஜ் எடுத்துக்கும், அவங்களே பண்ணிட்டு பிளஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்து பிளஸ் மாசம் மாசம் சம்பளமும் கொடுப்பாங்க. அது டீச்சிங் அசிஸ்டன்ட். அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் இருக்கு. இப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்னா அங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ் அப்ரோச் பண்ணி, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டேட்டாஸ் ப்ராசஸிங்ல ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னா அவர்கிட்ட எனக்கு இந்த டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அனாலிசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க கிட்ட அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். போய் அசிஸ்டண்டா அந்த ப்ரொஃபஸருக்கு ஒர்க் பண்ணா அவங்களும் வந்து உங்க ஃபுல் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. அதை தவிர மாசம் மாசம் few $1,000 கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்ட் மாதிரி. ஸோ அந்த 2 ஆப்ஷன் இருக்கு. பட் இந்த 2 ஆப்ஷனும் உள்ள நம்மளால போக முடியல அப்படின்னா ரெகுலர் பார்ட் டைம் ஜாப் இருக்கு. நீங்க ஹோட்டல்ல வேலை செய்யலாம், இல்ல ஒரு லைப்ரரியில போய் வேலை செய்யலாம், இல்லாட்டி நீங்க வேற ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ், எனிதிங். யூ டோன்ட் நீட் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ஒரு லைப்ரரியில போய் புக் அடிக்க வைக்கிறதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. அவங்க போனா இதுதான் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இல்ல நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட்டரா இருக்கிறதோ, இல்ல அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம அதெல்லாம் பண்ணதே கிடையாது. நம்ம அப்படியே வீட்டை பொத்தி வச்சு அப்படியே இங்க அமுச்சு விட்டுருந்தாங்கன்னா those are very difficult for people to get used to. என்ன நம்ம போய் வந்து சர்வ் பண்ணணுமா, நம்ம போய் வந்து ஒரு லைப்ரரியில இதெல்லாம் பண்ணணுமா, அந்த மாதிரி இருக்கு. பட் அது அகெயின் நீங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் a lot of fun and you learn a lot, you get to meet new people. அந்த ப்ராசஸும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன, அண்ட் அதுலயும் நல்ல காசு கொடுப்பாங்க அதுக்கும். ஆமாமா. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், ஏன்டா அவனை கை கால் ஏதாவது சரியில்லையா, அவன் பையனை வேலைக்கு வச்சுட்டேன். அண்ட் இங்க வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு 20 hours ஒர்க் பண்ணலாம். அந்த 20 hours நீங்க எப்படி வேணாலும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். மண்டே 4 மணி நேரம், டியூஸ்டே 2 மணி நேரம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது நீங்க அந்த இடத்தோட பேசிட்டு, ஸோ 20 hours per week, பர் அவர் வந்து அவர்லி சேலரி $15, $20, $10. அது ஊர், நீங்க எந்த ஊர் இருக்கீங்களோ அந்த ஊரோட வேஜ் லா படி யூ வில் பி பெய்டு, விச் இஸ் ஆல்சோ குட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஏன்னா உங்களுக்கு அதுல வந்து நீங்க மாச வாடகை கட்டுறதுக்கோ இல்ல உங்க சாப்பாட்டு செலவுக்கோ யூ கேன் ஜஸ்ட் அதர் பிகஸ்ட் ஒரு கன்சர்ன் என்ன ஆர் லைக் பீப்புள் லுக் ஃபார் இட் இஸ் எந்த மாதிரி இந்தியன் நெட்வொர்க் ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ். அதாவது வந்து வெதர் இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும் ஆர் லைக் ஜாப் சர்ச்சுக்கா இருக்கட்டும், இதர் எனி நெட்வொர்க் விச் இஸ் அவைலபிள் which can help Indian students, அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எந்த காலேஜ் நீங்க அமெரிக்கால போனாலும் அங்க ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஒன்று டெஃபினட்டா இருக்கும். அந்த நீங்க காலேஜ் வெப்சைட்லயே போய் இந்தியன் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் தேடி பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரி காலேஜ்ல இருக்கும். ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அட்மிஷன் கிடைச்சி உங்க விசா அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுக்கு ஒரு மெயில் அனுப்பி, நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வரேன், இந்த டேட் நான் வந்து லேண்ட் ஆவேன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்றதுல இருந்து உங்களை முதல்ல ஒரு 10 நாள் 20 நாள் தங்க வைக்கிறதுல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே they will take care. உங்களுக்கு ஒரு 10 பைசா செலவு கிடையாது. they will do the entire thing.
அதுக்கப்புறம் நீங்க போய் என்ன வேலை தேடுறது, எப்படி வீடு பார்க்கறது, புது ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த வருஷம் புதுசா வர எல்லா மக்களோட யூ கேன் ஃபார்ம் நியூ Yeah. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ஃபைன். அது ஒண்ணு இருக்கு. பட் அதை தவிர பாத்தீங்கன்னா எவ்ரி காலேஜ்ல தேர் இஸ் இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்கு, இன்டர்ன்ஷிப்புக்கு ட்ரெயின் பண்ற, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ட்ரெயின் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை தவிர ஆன் ஃபேஸ்புக் அண்ட் லிங்க்டின் தேர் ஆர் இந்தியன் சப்போர்ட் குரூப்ஸ். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ற, இன்டர்ன்ஷிப்புக்கோ வேலை தேடுறதுக்கோ ஹெல்ப் பண்றதுக்கான தேர் ஆர் குரூப்ஸ் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஆர் தேர் டு ஃபார்வர்ட் ரெஸ்யூமேஸ், டு ரெஃபர் டு பொசிஷன்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ மீன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டியே நிறைய இந்தியன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், இப்போ தீபாவளி செலிப்ரேஷன் நடக்குது, அது மாதிரி ஐ மீன் நிறைய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லயும் யூ கெட் டு மீட் பீப்புள். இப்போ அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் தமிழ் மக்களோ இல்ல லோக்கல் இந்தியன்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வருவாங்க. யூ கேன் டாக் டு தெம், நெட்வொர்க் வித் தெம். இட்ஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லயுமே அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி குட். வெரி குட் ஆக்சுவல். யா ஐ மீன் இன்னொன்று வந்து வெளியில பண்ணும்போது நம்ம மக்களுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தே கம் ஃபார்வர்ட். அதுவும் இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஆமா, ஒரு 10 பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணா டபக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுறோம். முன்னாடியாவது அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு 10 பேர் அதுல இருக்காங்க, குட் மார்னிங் ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று அப்படி பேசிட்டு ஜாலியா இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ ஹவு டு யூ சி ஐ மீன் லைக் யூனோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஸ்பெஷலி இப்போ ஒரு ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மேஜரில் ஒன் ஆஃப் ஐடி இஸ் ஐ மீன் இங்கே ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பிரான்ச்சில் ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆர் 1 or 2 branches ஆர் தேர் ஆக்சுவலாக. மேஜர் ஆல்மோஸ்ட் ஆல் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரன் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் கோர்சஸ் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஐ மீன் ஹவு டு யூ சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா டைரக்டா அங்க வந்து ஒர்க் வர்றது, ஐ மீன் ஜாபுக்காக கேரியருக்காக வர்றது, இட் இஸ் நாட் ஈஸி ஒன் ஆக்சுவலா. ஸோ ஒன் வே பீப்புள் சி இஸ் டூயிங் மாஸ்டர்ஸ் அண்ட் கோயிங், ஐ மீன் கெட்டிங் செட்டில் தேர் ஆக்சுவலா. ஏன்னா முன்னாடியை விட பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிறைய இப்ப இந்த சர்வீஸ் கம்பெனிஸ்ல இருந்து வந்து H1 அப்ளை பண்ணியோ இல்ல L1 அப்ளை பண்ணியோ ஆன் சைட் அனுப்பிட்டு இருந்தாங்க. அது இப்போ நடக்குது. பட் அதுக்கான அந்த பர்சன்டேஜ் ஐ திங்க் ஹஸ் கான் டவுன் சிக்னிஃபிகன்ட்லி, எஸ்பெஷலி இந்த ஊர் இமிகிரேஷன் அது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து தே ஆர் டைட்டனிங் இட் மோர். எம்எஸ் படிக்க வரும்போது யூஎஸ் இஸ் மோர் ஓப்பன் பிகாஸ் இவங்களுக்கு அது சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. எத்தனை வெளிநாட்டுல இருந்து மக்கள் வர வர இவங்களுக்கும் அது ரெவென்யூ, காலேஜஸ்க்கு ரெவென்யூ. ஸோ திஸ் கேட் ஆல்வேஸ் ஓப்பன். அண்ட் இந்த இது வழியா வந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மாஸ்டர்ஸ் டிகிரி ஆட்ஸ் a lot of value to your profile. ஓகே ஓகே, டிகிரின்னு இருக்கும்போது இட் டெஃபினெட்லி ஆட்ஸ் வேல்யூ டு யுவர் ப்ரொஃபைல். இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோட ஒரு ரெஸ்யூமே வரும்போது ஆப்வியஸ்லி அண்ட் டிபெண்டிங் ஆன் விச் காலேஜ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் தெர் இஸ் வேல்யூ. அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் தெர் இஸ் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் தேர். பட் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ சைக்கிள். இப்போ நம்ம 2008-9 அந்த ரிசெஷன் டைம்ல பாத்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் ஒரு டிப் இருக்கும். அப்புறம் அது யூஸ்வலி அந்த ஒரு 10 வருஷ சைக்கிள் இருந்துட்டே தான் இருக்கும். அது இப்போ வந்து ரிசெஷன் இப்போ எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்களே எல்லா பெரிய கம்பெனிலையும், அது வந்து நடக்கும் எல்லா வாட்டியும். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு டிப்பு வரும். பட் when it picks up, it will pick up drastically, எக்ஸ்போனென்ஷியலா பயங்கரமா மேல போகும். அண்ட் கலிபோர்னியா மாதிரி இடத்துல வந்து சின்ஸ் திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் சிலிகான் வேலி, எல்லா நீங்க தடிக்கு விழுந்தீங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஹை. தட் ஃபைண்டிங் அ ஜாப் comparatively should be easier here in California than other places. ரீசெண்டா ஒரு சர்வே கூட பார்த்தேன் சார். அதாவது வந்து there are 3 times வந்து economic slowdown was there in USA and none was more than 18 months. Yeah. So, it will bounce back 100%. இது இப்படியே கீழே போய் ஸ்டக் ஆகாது. It will definitely bounce back. And obviously the opportunities are much higher and the kind of work that you do is also very interesting. இப்போ இந்த AI அது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் the nature of job, the kind of work that you get to do is very interesting work almost in every company. Okay. So one last one before we wind up the show actually. There is a huge difference between the style of education style. நம்ம வந்து mostly வந்து மார்க்குக்காக படிப்போம் actually. When it goes to especially US னு வரும்போது they give a lot of weightage to the practical or a skill actually. Okay, I mean அதை பத்தி கொஞ்சம், because like I heard that companies like Google or like bigger companies, they don't even look at
நீ என்ன டிகிரி வச்சிருக்கேன்னு கூட பார்க்க மாட்டாங்க, ஆனா என்ன ஸ்கில் இருக்கும் அப்படிங்கிறது தான். 100%. அதை பற்றி கொஞ்சம் ஆமா, அதுவுமே ஒரு கல்ச்சுரல் ஷாக் தான் நீங்க சொன்ன மாதிரி. நான் முதல்ல இப்போ இங்க யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா நம்ம ஊர்ல வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடேஸ்னு ஒரு 10 நாள் விட்டாங்கன்னா அந்த 10 நாள்ல உட்காந்து கட கட கடன்னு எல்லாத்தையும் படிச்சு போய் எழுதி மார்க் வாங்கி 90%, 95 அது வாங்குறது ஈஸி. இப்போ இங்க ஒரு சின்ன லெவல்ல வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே நான் கிளாஸ்ல போய் உட்காடுறேன். ப்ரொஃபசர் உள்ள வந்தோடனே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எழுந்து நின்னோம். அது நம்ம ஊர்ல ஒரு டீச்சர் உள்ள வந்தாங்கன்னா எழுந்து குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும். இங்க சுத்தி இருக்க வெள்ளைக்காரன் எவனுமே எழுந்திருக்கல. 2 பேர் வந்து காலை தூக்கி டேபிள் மேல போட்டு உட்காந்துருக்கானுங்க. என்னங்கடா இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்தா இட் இஸ் சோ கேஷுவல் ஃபார் தெம். அவர் வராரு, அவர் சொல்லி கொடுக்குறாரு, அவர் போறாரு. அது நம்ம ரெஸ்பெக்ட் இல்ல இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம். பட் அதை பார்க்கும்போது வந்து நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன எழுந்தே நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அங்கேயே வந்து நமக்கு டிஃபரன்ஸ். அண்ட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எனக்கு அந்த முதல் செமஸ்டர்ல வந்து எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படின்னாங்க. அந்த வார்த்தையே நான் அப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். ஏன்னா புக்கை திறந்து வச்சு டெஸ்ட் எழுதலான்னு அப்புறம் எதுக்கு படிக்கணும்னு நம்ம ஜாலியா படிக்காம போனா அங்க மொத்த எக்ஸாம் 2 மணி நேரம் எக்ஸாமுக்கு ஒரே ஒரு கொஸ்டின். நான் பார்க்கவே நினைச்சேன் லூசு போல இருக்கு இந்த ஆளு, என்னப்பா ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த கொஸ்டினுக்கும் புக்குக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க புக்ல இருக்க கான்செப்ட் டீப்பா புரிஞ்சாதான் அதை அப்ளை பண்ணி யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தட் கொஸ்டின், ரைட்? ஸோ இங்க வந்து இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு திங்ஸ் ஒர்க். நீங்க புக்ல இருக்கிறது எழுதாத அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு அது அந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அப்ளை தட், ரைட்? ஸோ அது வந்து இட் இஸ் வெரி. அண்ட் அதே மாதிரி என்னோட கலீக்ஸ், என்னோட இந்த பழைய கம்பெனிலலாம் வந்து 2-3 பேர் வெள்ளைக்காரங்க 12th பாஸ் பண்ணல. சில பேர் வந்து இன்ஜினியரிங் முடிக்கல, பாதியில டிராப் அவுட். ஆனா அவன் சைட்ல கோடிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கோடிங் மட்டும் கத்துக்கிட்டு இருப்பான், பைத்தானோ. ஸோ இன்டர்வியூக்கு வரும்போது அவனால கோடிங் பண்ண, எனக்கு இந்த ஜாபுக்கு என்ன தேவை, ஒரு நல்ல கோடு எழுதுறவன் தேவை. அவன் கோடு எழுதுறான், இவன் கோடு எழுதுனான்னா அப்ப வந்து இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. ஸோ அப்ப நம்ம சொல்றதே கான்ட்ரடிக்டரியா இருக்கும். அப்புறம் எதுக்குடா நான் எம்எஸ் படிக்கணும், எனக்கு ஸ்கில் இருந்ததுதான் நான். பட் நம்ம இந்தியால இருந்து வரும்போது நம்மளோட வே ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ யூஎஸ்க்கு வந்து இங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த எம்எஸ் வில் கைண்ட் ஆஃப் கிவ் யூ த ட்ரைனிங் ஆஃப் அப்ளைங் த தாட்ஸ், அப்ளைங் த கான்செப்ட்ஸ். ஸோ நமக்கு ஒரு அந்த லேர்னிங் மெத்தடே தெர் வில் பி a shift in how we look at things. இப்போ இந்தியால வந்து மேபி ஐஐடிஸ் அந்த மாதிரி காலேஜ்ல the way of education is very different. பட் யூஸ்வலி நம்ம இந்த அப்ளிகேஷன் மோட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஐ திங்க் எம்எஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் will definitely get exposed to that. One last question, sir, because like major people look, one of the reason வந்து பாத்தீங்கன்னா I mean they look for green card காக actually. Okay, I mean I know it is a long process because I think if I'm not wrong I think 2011 or 2012 தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் actually. ஆமா. So it is a 10 years. And the system is definitely not right. It is a broken system. So இப்போ இந்தியால ஆனா இப்போ என்னன்னா அந்த H1B-லாம் வந்து they've made it a little, முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். 3 வருஷமா அன்லிமிட்டடா யூ கேன் கீப் எக்ஸ்டெண்டிங். அதனால ஸோ உங்களுக்கு கிரீன் கார்டு வரதுக்கு டைம் ஆச்சுனாலும் யூ கேன் ஸ்டில் கண்டினியூ இன் யுவர் ஜாப் ஹியர், யுவர் H1s வில் பி ரெனியூட். அண்ட் இப்போ அந்த லோன்லாம் கூட ஐ திங்க் இந்தியாவில் வந்து இட்ஸ் ஸ்டூடெண்ட் லோன்ஸ்லாமும் ஈஸியாக கிடைக்கிறதுனால அண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் யூஎஸ்ல நிறைய இருக்குன்றதுனால இட் ஷுட் நாட் பி அ பிக் டீல் நினைக்கிறேன். பட் அகெயின் immigration system, yes, green card கிடைக்கிறது கஷ்டம் தான். But that doesn't mean you have to go back in 1 year or 2 years. There are some risks associated with it, but I think it's worth. Yeah. Good. So one final message, if you want to give it to the in the நம்ம நேயர்களுக்கு who is aspiring to study abroad, what is that message, sir? மெசேஜான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து ஐ ரியலி வாண்டட் டு கம் ஹியர் அண்ட் ட்ரை அவுட். அதனால நான் அந்த ஜிஆர்இ டோஃபல்லாம் எழுதி ஐ கேம் ஹியர் அண்ட் இட்ஸ் பீன் குட் சோ ஃபார். 2004லேருந்து இப்போ 20 years ஆயிடுச்சு. அது மாதிரி இப்போ நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் ஹோல்ட் பேக் பிகாஸ் திங்கிங் இதெல்லாம் நம்மளால முடியாது, நிறைய பணம் வேணும், நிறைய கஷ்டமான எக்ஸாம்ஸ் எழுதணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எக்ஸாம்ஸ் ஆர் ஈஸிலி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் இது. ஒரு 1 or 2 months ஆஃப் எஃபர்ட் போட்டாலே ஜிஆர்இ டோஃபல்லாம் we will be able to clear those. அண்ட் இங்கே வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப் லோன் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ இங்கே வரணும்னு ஃபார் வாட் எவர் ரீசன் இஃப் யூ ஆஸ்பயர் டு கம் ஹியர், டோன்ட் ஹோல்ட் பேக் திங்கிங் இட் இஸ் இம்பாசிபிள்.
தேர் ஆர் வேஸ், எல்லாத்துக்குமே வழி இருக்கு, எது பண்ணணும்னு நினைச்சாலும் வழி இருக்கு. அண்ட் என்ன மாதிரி ஆளுங்க கம்மிங் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் அண்ட் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து 20 years இஃப் ஐ எம் ஏபிள் டு சஸ்டெயின் ஹியர், ஐ திங்க் எனிபடி கேன் டூ இட். ஸோ டோன்ட் ஹோல்ட் பேக் ஆன் யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஒண்டர்ஃபுல் டைம். ஆக்சுவலா ஐம் ஷூர் ஈவன் ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாட்காஸ்ட்னால பார்த்துட்டு அவனோட டிசிஷன்ஸை மாத்திட்டு இஃப் தேர் கோயிங் டு யூஎஸ் இட்ஸ் இஸ் சக்சஸ்ஃபுல் ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ இஃப் பீப்புள் வாண்ட் டு ரீச் அவுட் டு மீ ஆன் ஸ்பெசிஃபிக் ஏதாவது டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இல்லை ஃபாலோ அப் ஆன் எனிதிங் அபவுட் life and studies in the US, people can definitely reach out. நீங்களும் சார், you can also reach out to me anytime. I'll be very happy. எனக்கு பெருசா எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதா I'm ready to help people with whatever. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நான் ப்ராப்ளி டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட இமெயில் ஐடியை கொடுக்குறேன். ஆக்சுவலா from you, then I'll ask them to write actually to you. கண்டிப்பா sure. Thank you so much actually, and thanks for your time. Thanks for your wonderful message. Thank you. Thank you. Thank you so much.